எதிரிகளை ஈட்டியால தாக்குறதுல பூர்சிங்கா ராஜகுமாரன் திறமையானவனா இருந்தான். நான் வால் வீச்சுல என் திறமைய காட்டினேன். ஆனா கோலாகலமான அந்த உற்சவத்துல தான் திறமையை வெளிப்படுத்தினது ஒரு பகுதியா தான் இருந்தது. இன்னொரு பகுதி விருந்து சாப்பாடு. விதவிதமான அறுசுவை உணவு பரிமாறப்பட்டுச்சு. ஒவ்வொரு ராஜ்யத்திலிருந்தும் சமையல் கலை நிபுணர்கள் அந்த உற்சவத்துக்கு வந்து பிரமாதமா சமைச்சாங்க. பூர்சிங்கா ராஜ்யத்தோட சுவையான கார வகைகள் பரிமாறப்பட்டுச்சு. மாணிக் தேஷோட ஜிலேபியும் அங்க இருந்துச்சு. ஜாம் நகரோட காரசாரமான கச்சோடியும் சமைக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டுமா, டோலக்பூரோட மிக பிரமாதமான லட்டுவும் அங்க பரிமாறப்பட்டுச்சு. ஒரு பக்கம் அறுசுவை விருந்து, இன்னொரு பக்கம் 4 ராஜ்யங்களோட ஒற்றுமை. எங்க திரும்பினாலும் கோலாகலமான காட்சிகள். வாழ்க்கையில அந்த உற்சவத்தை மறக்கவே முடியாது. அப்போ அந்த உற்சவம் இப்போ ஏன் நடக்க மாட்டேங்குதுப்பா? எப்போ நடக்க போதுன்னோ தெரியல. அந்த சமயத்துல 4 ராஜ்யங்களுக்கு நடுவுல பிளவு ஏற்பட்டுச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அடுத்த வருஷம் உற்சவ நாள் வந்தப்ப